ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் திருப்பூர் வீரபாண்டி மாகாளியம்மன் கோயிலில் நம்மளோட பூஜை. அதனால காலையில் நேரமாக 5 மணிக்கே எழுந்திரிச்சு பிரசாதம் செய்கிறதுக்கு எல்லாமே ஆயத்தமாயாச்சு. வெல்லம்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாளே இடித்து வச்சாச்சு. ஏன்னா 10 கிலோ வெல்லமாக காலையில் எழுந்திரிச்சு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுண்டல் வேக போட்டாச்சு. அடுத்து பொங்கலுமே பார்த்திங்க அப்படின்னம்னா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே சுண்டல் வடிகட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தாளிக்க மட்டும் செய்யணும். சில விஷயங்கள் நாமளே செஞ்சால் தான் அது திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பிரசாதம் ரெடி பண்ணுறது. சுண்டல் பொங்கல் செய்கிறது நாங்களே செஞ்சால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கடவுளுக்கு செய்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாவது நம்ம மெனக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் சமயக்காரராக மாறும் தருணம் அப்படின்னா இதுதான். ஸோ ஃபுல்லாக பொங்கல் செஞ்சு எடுத்து வைக்கிறது, அடுத்தது தாளிப்புக்கு ரெடி ஆயாச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே நாங்கள் 2 பேர் தான் ரெடி பண்ணோம். எங்கள் 2 பாப்பாவுமே பெங்களூரில் ஒரு ஆள் இருக்காங்க, கோயம்புத்தூரில் ஒரு ஆள் படிக்கிறாங்களா, லீவு கிடைக்கல. அதனால் நாங்களே ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. 8 கிலோ சுண்டல் போட்டிருந்தோம், சரியாக இருந்துச்சு. இப்போ சுண்டல் பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா 2மே ரெடி ஆயிடுச்சு. இனி அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைக்கணும். இந்த கேப்பில் எங்கள் வீட்டில் ஆர்டர் கொடுத்துருந்த மாலையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாக்கு மட்டை தட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எலுமிச்சம்பழம் மட்டும் மாலை கோர்க்கணும். அபிஷேகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாமிர்தமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அபிஷேகம் பார்த்திங்க அப்படின்னா 11 அபிஷேகம் எப்போவுமே செய்கிறது. அது என்ன அப்படின்னம்னா இளநீ, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அடுத்தது பன்னீர், அரிசி மாவு, மஞ்சள்தூள், சந்தனம் பொடி, அடுத்தது திருமஞ்சன பொடி, பழங்கள், இந்த மாதிரி 11 அபிஷேகம். அடுத்தது அர்ச்சனைக்குமே எடுத்து வச்சாச்சு. 10:45 கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு எல்லாமே தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு போய் துண்டு எல்லாம் சாத்தி மாலையெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் ரொம்ப நல்லபடியாக சூப்பராக நடந்தது. அலங்காரமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்தது. நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ப்ளூ கலர் பட்டு புடவை எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த புடவையில் தான் அம்மன் அலங்காரம்.